வெல்கம் டு தி சேர்ஃபுல் பீட். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, புதிய ரூபத்தில் அவதாரம் எடுக்கும் டாடா நேனோ எலக்ட்ரிக் காரை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா குடும்பத்தோட தலைவர் ரத்தன் டாடா ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவில் சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் கார் ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக சில வருஷங்களுக்கு முன்னாடி டாட்டாவில் 1 லேக்குக்கு ஒரு கார் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். நம்ம ரோட்டில் போகும்போது வரும்போது அதை நம்ம நிறைய வாட்டி பார்த்துருப்போம். அந்த காரை விட அட்வான்ஸ் மாடலாக டாடா நேனோ எலக்ட்ரிக் வெஹிக்கிளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. காரில் நீங்கள் 1 டைம் சார்ஜ் பண்ணீங்கன்னா 300 கிலோமீட்டர் முடியும் போகலான்னு சொல்கிறாங்க. இந்த டாடா நேனோ ஈவி காரோட லான்ச்சிங் டேட் இன்னும் அறிவிக்கல. அது மட்டும் இல்லாமல் இந்த காரோட ரேட், காரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எதுவும் இன்னும் டாடா நிறுவனத்திலேருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல. ஆனால் இந்த கார் அறிமுகப்படுத்தப்பட்டதுமே மக்கள் இந்த காரை வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டி வராங்க. இப்போ டாடா நிறுவனத்துக்கு என்ன சவாலாக இருக்குன்னா, மார்க்கெட்டில் அதிக பிரைஸ்க்கு விற்கக்கூடிய காரை விட இந்த காரை மக்களுக்கு மிக குறைந்த விலையில் கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த டாடா குடும்பத்தோட சவாலாக இருக்கு. முன்னாடி நமக்கு 1 லேக்குக்கு கிடைச்ச டாடா நேனோ கார் இப்போ 3 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேனோவிலே அட்வான்ஸ் மாடல் நீங்கள் வாங்கணும்னா 7லேருந்து 8 லட்சம் முடியும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த எலக்ட்ரிக் காரை நீங்கள் 1 டைம் சார்ஜ் போட்டிங்கன்னா 300 கிலோமீட்டர் முடியும் போகலாம். இந்தியாவில் இருக்கிற லோக்கல் எலக்ட்ரிக் கார்ஸில் இந்த டாடா மோட்டார்ஸ் ஆல்ரெடி ஆதிக்கம் செலுத்தி வராங்க. இந்த டாடா மோட்டார்ஸ் அட்வான்ஸ் எலக்ட்ரிக் மாடலில் இருக்கிற அதே சேம் டெக்னாலஜியில் லித்தியம் அயான் பேட்டரியை தான் இந்த நேனோ காருக்கும் செட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இந்தியா மார்க்கெட்டில் இல்லாத வகையில் ஏசி சார்ஜிங் மற்றும் டிசி சார்ஜிங் இதில் வழங்கப்பட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விலை உயர்ந்த சொகுசு காரில் இருக்கிறது போலவே இந்த நேனோ கார்லையும் சேம் டெக்னாலஜியை கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. இந்த காரோட ரேட்டை வெளியிடுறது தான் பெரிய சவாலாக இருக்குன்னு டாடா குடும்பத்திலேருந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட இறுதியாக டாடா கம்பெனியில் யாருக்கெல்லாம் காரை பிடிக்குமோ, கம்மியான பட்ஜெட்டில் ஹைஜெனிக் எலக்ட்ரிக் காரை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த கார் மார்க்கெட்டில் லான்ச் ஆகி ஷோரூமுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.